என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ். சக்ஸஸ்ஃபுல்லி 50 days கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு மெயினான கீ நான் எப்பயுமே சொல்றது கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம், கீப் ரன்னிங், வாக்கிங் ஆர் க்ரீப்பிங், வாட் எவர் இட் பட் டூயிங். சரிங்களா? நீங்க ஓடி போங்க, நடந்து போங்க, தவழ்ந்து கூட போங்க, பட் போங்க, மூவ் பண்ணி போகணும், அவ்வளவுதான். அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரெகுலரா இருந்தாலே சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள ஒரு நாள் வந்தே அடையும். இந்த 50 days ரீச் பண்ணிருக்கிறதுமே நான் பெரிய சக்சஸ் தான். 50 நாள் கண்டினியூஸா வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு உங்க சப்போர்ட்டுமே முக்கிய காரணம். ஸோ ஒரு விஷயத்த பண்றப்போ 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 90 பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, 10 பேர் டிமோட்டிவ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலுமே சரி. ஸோ நான் சக்சஸ்ஃபுல்லா 50 நாள் கொடுத்ததுக்கு காரணம், ஸோ என்னை நம்பி நிறைய பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னதான் இப்போவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம என்னை நம்பி ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறீங்க நம்ம சேனல்ல. ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் தான் ஆகுது, 2 month கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 70,000 சப்ஸ்கிரைபர் வர போறீங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பயும் வீண் போகாது அப்படின்ற அசூரன்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தேன். ஸோ இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா 150 மணி நேரம் அப்படிங்கிறது 100 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். 50 நாள் முடிஞ்சிச்சு இல்ல, இன்னொரு 50 நாள் 52 வீடியோ வர கொடுத்தாச்சு, இன்னும் 48 வீடியோ தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த தொடர்ச்சியா பண்ணா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ அவங்ககிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம், ஆக்சுவலாக அவங்க கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு 3 days பேக் தான் எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா? அவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல, பட் பாஸ் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 years பார்த்துக்கிட்டு இருக்கேன், கோவிட் டைம்ல இருந்து. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் பார்க்குறப்ப என் கண் முன்னாடி வந்து நிற்கிற மொதல் விஷயம் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒருத்தவங்களை தொடர்ச்சியாக ஒரு 4 டைம் பார்த்தோன்னா 5வது டைம் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 4ல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, குரூப் 4 2017 நானுமே குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்ச ஒருத்தவங்க 2018 2019 ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2017 பாருங்க ஒரு 6 years கூட ஃபாலோ பண்றாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் வீக்ல நான் பேசினப்போ தான் குரூப் 4ல ஜாப்ல இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன இஷ்யூ, அந்த கவுன்சிலிங் போறப்ப எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போதான் தெரியும், இப்போ ரீசெண்டா ஒரு 1 month முன்னாடி. ஸோ எப்பயுமே இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது யார் கையில் இருக்குதோ அவங்கள கடைசியாக கொண்டு போய் நம்ம வெற்றியில அதுவே உட்கார வச்சிருது. நீங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெருசா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உங்க தொடர்ச்சிக்காக நீங்க கஷ்டப்படலாம், உங்களோட வெற்றிக்காக கஷ்டப்பட வேணாம். நல்லா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுச்சா? தொடர்ச்சி அப்படிங்கிறத கண்டினியூஸா கொண்டு போறதுக்காக நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம். அந்த தொடர்ச்சியை உங்களை கூட்டிட்டு போய் வெற்றியில உட்கார வச்சிடும். சரிங்களா? அந்த வெற்றி அப்படிங்கிற அரியணையில நீங்க உட்காரணும் அப்படின்னா தொடர்ச்சி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துதான் ஆகணும். வேற மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் அறிவாளி, முட்டாளு, ஸ்கூல்ல நான் அவ்வளவு மார்க் வாங்கினேன், நான் ஸ்கூல்ல படிக்கவே இல்லை, இப்போ நான் பயங்கரமா படிக்கிறேன், எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது. 1 மாசம் படிக்கிறேன், 2 மாசம் படிக்கிறேன், நோ நத்திங், எதுவுமே வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கீ கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில இருந்தா நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க 0வா இருந்தாலும் ஒரு நாள் லைஃப்ல ஹீரோவா மாறுவீங்க. அதுக்கு உங்க கையில இருக்க வேண்டிய விஷயம் கன்சிஸ்டன்சி. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நான் 100 டைம் சொல்றதுல ஏதோ ஒரு டைமாவது உங்க மைண்ட்ல போகுன்றதுக்காக தான். அதனால அந்த தொடர்ச்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம 50 நாள் கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்போ 50 நாள் கிளாஸ்ல டாபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்பர் பேசிக்ஸ் என்னென்ன டாபிக்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்பர் பேசிக்ஸ் முடிச்சிருக்கோம், நம்பர் சிஸ்டம் முடிச்சிருக்கோம், நம்பர் சீரீஸ் முடிச்சிருக்கோம். சரிங்களா? நம்பர் சீரீஸ்னா உங்களுக்கு ஏபிஜிபி, இந்த இடத்துல ஏபிஜிபி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சிருக்கோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். தென் டிவிசிபிலிட்டின்ற டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருப்போம் பாருங்க, டிவிசிபிலிட்டி. தென் அதுக்கப்புறம் செயின் ரூல், சங்கிலி தொடர், செயின் ரூல் முடிச்சிருக்கோம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே தெளிவா தரோவா ஸ்கூல் புக்கு பிவிக்யூட முடிச்சிருக்கோம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க். அடுத்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D. மென்சுரேஷன் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அளவியல் 2D. இவ்வளவு டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த கிளாஸ். இப்போ இதுவரை முடிச்சிருக்கோம். இந்த வாரத்துக்கான பிளான்ல பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த டாபிக் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதான் அடுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ இது வரைக்கும் முடிச்சதுல இருந்து உங்களுக்கு 100 மார்க் டெஸ்ட்.
சரிங்களா? 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 100 மார்க் வரக்கூடிய சாட்டர்டே, வர்ற சனிக்கிழமை. சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கான இன்டிமேஷன் நான் கம்யூனிட்டி பேஜ்ல போஸ்ட் பண்றேன். சரிங்களா? வர்ற சாட்டர்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும், 100 மார்க் டெஸ்ட், டைமிங் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ சாட்டர்டே டெஸ்ட், சாட்டர்டே ஈவினிங் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே 5 hours லைவ் போடுவோம். ஸோ இந்த வீக்ல இந்த 5 hours லைவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டினோட டிஸ்கஷன் வித் டவுட் கிளாரிபிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த 100 மார்க் டெஸ்ட், இது வரைக்கும் பார்த்த டாபிக்கோட டிஸ்கஷன் இதே மாதிரி 2 டைம் வரும். 100 மார்க் டெஸ்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா. இது முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தம் ஒரு 15 டெஸ்ட் இருக்கும். டாபிக்கை முடிச்சு டெஸ்ட் நிறைய போட போறோம். டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 hours லைவா வந்துடும். ஸோ நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த லைவ் டைம்லயே லைவ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி டவுட் கிளாரிபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க உங்களுக்கு இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ல இதே மாதிரி மாடல் கொஸ்டின் இருந்தாலும் டவுட் கேட்கலாம். பட் ஒரு கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள அந்த மாடல் 2-3 கொஸ்டின் கேட்கறீங்கன்னா கேட்டுக்கலாம். நம்ம 4வது கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் 10வது கொஸ்டின் முடிச்சு கேட்டீங்கன்னா தான் என்னால பதில் சொல்ல முடியாது. இப்போவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எப்பவுமே லைவ்னா அந்த டைமுக்கு ரெடி ஆயிருங்க. கரெக்டா லைவ் டைம்ல அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் லைவ் போனா 4 மணி நேரம் உங்களுக்கு சேவ். இந்த 4 மணி நேரத்தை திரும்ப நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும். அப்படியே நீங்க பார்த்தா கூட பாஸ் பண்ணி இல்ல நான் நோட் போட்டு எழுதி பொறுமையா பாக்குறேன்னா 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். நான் எழுதும் போதே அந்த ப்ராப்ளம் எழுதுனா தெரியாது, இல்லைன்னா கேட்கறதுக்கு ஒரு டைம், எழுதுறதுக்கு ஒரு டைம், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 4 மணி நேரத்தை 10 மணி நேரம் ஆக்குறது உங்க கையில தான் இருக்கு. 4 மணி நேரத்தை 4 மணி நேரத்துல முடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அதனால ப்ராப்பரா அந்த டைம்ல அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 80 நாள் தான் இருக்கு. ஸோ என் சைடு இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளானுமே பக்காவா கொடுத்துட்டு வர்றேன். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம இதே சேனல்ல லைவ்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இன்னும் 2 வீடியோல எக்கனாமிக்ஸை முடிக்க போறேன். பிசிக்ஸ் 2 வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன். இன்னொரு 3 வீடியோல பிசிக்ஸ் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டாவை கரெக்டாக கட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிக்கவும். நீங்க எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? இதுவரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஃபீட்பேக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே மாடரேட்டா கூட கொடுக்கல, நல்ல ஃபீட்பேக் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பொறுத்தவரை அடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோட 5 வீடியோ கொடுத்துட்டேன். சரிங்களா? 4 வீடியோ முடிஞ்சிருக்கு, 5வது வீடியோ இப்போ வரப்போகுது. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து டிராப் ஆகாது. ஸோ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா ஒன்று பவர் இஷ்யூவோ ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தால் தள்ளி போகலாம், பட் எதுவுமே ஸ்டாப் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அந்த 50 நாள் முடிவுல தான் நான் சொல்றேன். இதை நான் முத நாள் சொல்லலை, சொன்னதை விட்டுருங்க. இப்போ 50 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றத ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா நம்புங்க. சரிங்களா? இது ஸ்டாப் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது, கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஒருவேளை தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் பவர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். டிலே ஆகிறது தப்பு இல்லை, பட் நிற்காது, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க நம்பி ஃபாலோ பண்ணலாம், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு ஷெடியூல் போடுங்க. யாரையும் நம்பி உங்களோட ஷெடியூல் நீங்க மாத்திக்காதீங்க. உங்க ஷெடியூல் இன்னைக்கு டேட்டுக்குள்ள இதை முடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப காலையில 1 hour பாக்குறோம், இன்னைக்கு இந்த வேலை நடக்கல, இப்ப நம்ம இல்ல ஏதோ ஒரு சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்க, 8 மணிக்கு உங்க வீடியோ போடுறாங்க, வெயிட் பண்றீங்க, ஒரு 8:30 ஆயிடுச்சு. சரிங்களா? அதையும் மொபைலை சைட்ல வச்சுட்டு வீடியோ வந்தா நோட்டிபிகேஷன் வரப்போகுது இல்ல, ஒட்டி நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், அப்படியே உங்க வேலையை படிக்க ஆரம்பிச்சிடலாம். திரும்ப நைட் எடுத்து ஒரு வேலை வீடியோ போட்டுருக்காங்களா அப்டேட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதானே. ஸோ அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணி நான் டிலே பண்ணிட்டேன், இவங்க தான் ஏன் டைமை வேஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம எப்போ நமக்கான டயத்தை தனியா பிரிச்சு நம்ம சக்சஸை நோக்கி நம்ம மூவ் பண்றோமோ அப்போதான் நமக்கான சக்சஸ் நமக்கு கிடைக்கும். சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே மற்றவங்க சைடு குறை சொல்றதை விட்டுருங்க. உங்களோட தோல்விக்கு நீங்க தான் காரணம் என்பதை ஒப்புக்கொண்டாலே வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 நிதர்சனமான உண்மை. இதை நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனால நீங்க கண்டிப்பா உங்க மேல தப்பு இருந்தா தப்பு, அவ்வளவுதான். மற்றவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றவங்க அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, சடனா என்னால படிக்க முடியல, இந்த பிரச்சனையோட என்னால புக்கை இப்ப தொட முடியாது, அப்ப எடுத்து வச்சுட்டு அந்த பிரச்சனையை தானே பார்ப்பீங்க. அதே சிச்சுவேஷன் யாருக்குனாலும் வரலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சிச்சுவேஷன் நம்மளை எதுக்கு அஃபெக்ட் பண்ணணும், அது அவங்களோட சிச்சுவேஷன், கரெக்ட் தான். இப்போ பவர் இல்லை அப்படின்னா அது என்னோட சிச்சுவேஷன். ஸோ அப்போ நான் அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வேற யோசிக்கலாம். ஸோ பவர் இல்லையா, சரி 2வது வீடியோக்கு பிளான் பண்ணுவோம், அடுத்த வீடியோ சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். இதை யோசிக்க வேண்டியது ஏன் வேலை. அந்த டைம் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது நான் மட்டும் கிடையாது, ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ்னு எடுத்துக்கோங்க. இதை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா அந்த டைம் சக்சஸ் ஆயிருவீங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க, வெற்றி உங்களுடையது. சரிங்களா? இந்த வருஷம் 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் வெரி பெஸ்ட்.